பானா, சதி தியானம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப அந்த 5000 குடுத்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. சாதாரண விஷயமே இல்லைங்க இது. பெரிய பயிற்சிங்க. ஆனா விஷயம் இவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேங்க. நமக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் தெரியுங்களா? பெரிய வித்தைய பெருசா பண்ணணுங்கிறது. அது இல்லங்கிறேங்க. இந்த கான்செப்ட்க்கு வாங்க. பெரிய விஷயங்கள் எளிமையாகத்தான் இருக்கும். நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. பிரெயின் வாஷ்ங்க. பெரிய விஷயமா பெரிய காசு குடுக்கணும். பெருசா ரொம்ப நேரம் கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்கிட்டயே வந்து ஒருத்தர் நோய்க்கு ஒரு வைத்தியம் கேட்பாருங்க. நான் உடனே இது பண்ணுங்க 2ம் சொல்லிருவேங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஏங்க இத செஞ்சு குணமாகலன்னா கேளுங்க. இல்ல, இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. வேற ஏதாவது பெருசா இருக்கா? எனக்கு தெரியும் அவ்வளவுதான். ஒரு பூட்டு குடுத்தீங்கன்னா, இந்த சாவி போட்டு தொறங்கன்னு சொன்னா, சாவி சின்னதா இருக்குங்க. கடப்பார இருக்கான்னு கேட்கிற மாரி இருக்கும். கடப்பார வச்சு தொறக்க முடியாது. எம்எல்ஏ கூட்டு நான் எம்எல்ஏ இருந்து பூட்டு தொறக்காது. அந்த சாவி போட்டா தான் தொறக்கும். அந்த மாரி தான் வாழ்க்கைங்க. ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கு. அதோட அளவ பார்க்காதீங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அதுதான் சிறப்பு. பெரிய பாறாங்கல் இருக்கும். நீங்க பெரிய ஒரு பைல்வான கூட்டு வந்து தள்ளுங்க தள்ளாது. ஒலிம்பிக்ல தங்க மெடல் கூட்டு தள்ளுங்க தள்ளாது. ஒரு சின்ன ஒரு கடப்பாரை வச்சு இப்படி நின்னா அது பாட்டுக்கு விழுந்து போயிரும். அந்த மாரி தான் வாழ்க்கை. ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா, பானா, சதி தியானங்கிறது மிக மிக எளிமையானது. பவர்ஃபுல்ங்க. ஓப்பனா சொல்றேங்க. ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சுக்காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் நீங்க கவனிக்கிறீங்களோ, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். நடுநாடி ஓட ஆரம்பிக்கும். நடு மனசுல இருக்கிற எல்லா கெட்ட விஷயம் டெலீட் ஆகும். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா? எல்லாமே இந்த சின்ன பயிற்சி செய்து கொடுக்கும். உங்களுக்கு அக்கறை இருந்தால், உங்களுக்கு உண்மையிலேயே அது குணமாகணும்னு அக்கறை இருந்தால், இந்த வினாடியிலிருந்து மூச்சுக்காத்து உள்ள செல்றதையும் வெளியே செல்றதையும் வேடிக்கை பாருங்கள். புரிஞ்சுக்கங்க. வேடிக்கை தான் பார்க்க சொன்னேன். நீங்க அத ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் எ விட்னஸ் சாட்சியா இருந்து வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? அந்த மாரி.